ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் 47வது நாளுங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்டார் ஃப்ரூட் செடி. இது வந்துட்டு கிராஃப்டட் தான். ஒரு 2 அடி தான் இருக்கும் இதோட செடியே. நம்ம வந்து போன தைப்பட்டத்தில் நவம்பர் அந்த டைமில் வந்து வாங்கி வச்சது. ஸோ நட்டு வச்சுட்டு நமக்கு இந்த ஜான்வரி வர டைமில் வந்துட்டு இது வந்து பூக்கள் வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது காமிக்கிறதுக்குள்ளே அடுத்த நாளே பூக்கள் வந்து கொட்டிருச்சு. இப்போ பாருங்கள், இங்கே கொத்து கொத்தாக பூக்கள் வைக்குது. இங்கே 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 ஸோ ரொம்ப சூப்பராக பூக்கள் வைக்குது. இந்த செடியெல்லாம் வந்து இப்போ இருக்குது அப்படின்னா, உங்களுடைய தோட்டத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதாவது அந்த உரமெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அது எல்லாமே கொடுத்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டு உரமெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து பூக்கள் வைக்கிறதுக்கு தயாராகிருச்சு. சீசனும் வந்துருச்சு இல்லையா. ஸோ இனி வந்து நிறைய வந்து காய்களும் இதாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம காய்கறி செடிகள் வந்து நிறைய பூச்சி தாக்குதல் வருது. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பழமரங்கள் வந்து நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு நமக்கு நல்ல ஈல்டு தரும். இது வந்து சிவப்பு தண்டுக்கீரை. இதோட விதைகள் வந்து தயாராகிட்டே இருக்குது. நல்லா விதை எல்லாமே முத்திருச்சு. ஸோ இது வந்துட்டு எப்படியோ விதை விழுந்து வளர்ந்தது தான். நம்ம வந்துட்டு இதுக்குன்னு விதை போடலை, எனக்கு தெரிஞ்சு இதுக்குன்னு விதை போடல. ஸோ எங்கேயோ ஒரு விதை விழுந்து அது வளர்ந்து அதுலேருந்து நிறைய விதைகள் வந்து தயாராகிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த பேக்லேயே வந்துட்டு செரி டொமேட்டோ இருக்குது. ஒரே ஒரு செடி தான். இந்த பக்கம் தொங்குது, இந்த பக்கம் தொங்குது, இங்கே தொங்குது. அதுலேயும் இது வந்துட்டு உடஞ்சி விழுந்து, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உடஞ்சி விழுந்து இது வந்து கீழே வந்து நல்ல வேர் போட்டு, ஸோ இது வந்து வளர்ந்துட்டுருக்கு. இதில் வந்து காய்கள் பழுத்து விழுகுது. தக்காளி எல்லாம் தெரியுது கீழே. ஸோ இந்த விதைகள் எல்லாமே எடுத்து சேகரித்து தான் வைக்கணும். இது வந்து எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா, இந்த செரி டொமேட்டோ பொறுத்தளவு நமக்கு கொத்து கொத்தாக காய் வைக்குங்க. ஸோ இந்த கொத்து இருக்குது அப்படின்னா, இந்த கொத்தில் வந்துட்டு 5 காய் 6 காய் அப்படி கொத்து கொத்தாக வைக்கக்கூடிய ஒரு ரகம் தான் இது. அடுத்ததாக பாருங்கள், இது வந்துட்டு எலுமிச்சை சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ தான் குட்டி குட்டியாக துளிர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு நல்லா தளன்னு வந்துருச்சு இலைகள் எல்லாம். இனிமேல் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த மார்ச் கடைசிக்குள்ளே வந்து பூக்கள் எதிர்பார்க்கலாம். இந்த செடி வந்துட்டு இது வந்து சீட்லிங்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் விதை மூலயமா வளருதுன்னு நினைக்கிறேன், கிராஃப்டட் கிடையாது. இது வரைக்கும் வந்துட்டு பூக்கள் வைக்கலை. மேபி இது சீட்லிங்கிறனால ஒரு 3 இயர்ஸ் டைம் எடுக்குமோ என்னென்னு தெரியாது நமக்கு. ஸோ அந்த ஸ்டார் ஃப்ரூட் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கிராஃப்டட் தான். ஸோ நீங்கள் வாங்கும் போதே கிராஃப்டட் பிளான்ட்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மாடியில் வச்சு வளர்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் பேகு. ஸோ இந்த பேக்கில் தான் வந்து அதிகபட்சம் ஒரு 18 இன்ச் ஒரு 1.5 அடி பேகு தான் நம்ம வந்து வச்சு வளர்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு கிராஃப்டட் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஈல்டு தரும். ஸோ இது வந்து நம்ம விதைகள் மூலிமா ஒரு செடியை வளர்க்குறோன்னு வைக்கலாம், அது வந்து 5 வருஷம் ஆகி காய்க்கலாம், 3 வருஷத்துலேயும் காய்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் கிராஃப்டடாக வாங்கிட்டிங்கன்னா நம்ம 6 மந்த் to 1 இயர்லேயும் வந்து அதிகமாக நமக்கு வந்து காய்கள் விற்க ஆரம்பிச்சிடும். இது வந்து வெட்டி வேர். கீழே வந்து வேர் இருக்கும். நம்ம வந்து அறுவடை பண்ணி காமிச்சிருப்போம், ஒரு ஷார்ட்ஸோ ஒரு வீடியோ வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரே ஒரு கடுவு மட்டும் முதவே எடுத்து மாற்றி வச்சது. ஸோ அது வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ ஒரு சின்ன கணு வச்சோன்னு வைங்களேன். இது வந்துட்டு நம்ம இந்த ப்ரௌன் வந்துட்டு நம்ம வச்சது ஒரே ஒரு குச்சி வச்சோம். ஸோ இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு செடி. ஸோ நமக்கு வந்து வெட்டி வேர் நமக்கு ஈல்டு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டிகிராஃப்ட் பொருட்கள்லாம் செய்வாங்க, கைவினை பொருட்கள் செய்கிறதுக்கெல்லாம் இந்த நார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வேருமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. எண்ணெய் காய்ச்சருக்கு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஏர் ஃப்ரெஷ்னராக வீட்டில் வைக்கலாம், தண்ணியில் போட்டு குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வளர்க்குறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய எஃபர்ட்லாம் இல்லை. ஸோ இந்த பேக் தான் நான் வச்சுருக்கேன். மண்கலவை மட்டும் போட்டு வச்சிட்டோம்னா போதும். இது வந்து நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ஒரு சின்ன நாற்று கிடைச்சா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பேக் இது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.